இனி கொழுக்கட்டை செய்ய கஷ்டப்பட தேவையே இல்லைங்க. உங்களுக்கு 3 விதமான கொழுக்கட்டை செய்து காட்டியிருக்கேன். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இந்த உள்ளே வச்சுருக்க இந்த பூர்ணம் செய்யறதுக்கு நீங்கள் அடுப்பு பக்கத்தே போக தேவையில்லை. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டக்குன்னு 3 விதமான கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு லைக் கொடுத்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 3 விதமான கொழுக்கட்டை செய்ய இடியாப்ப மாவு 2 கப்பு 400 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இடியாப்ப மாவு, பச்சரிசி மாவு நான் சேர்த்துருக்கேன். இதில் 1/2 ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கொடுத்துக்கிறேன். நீங்கள் கடையில் விற்கிற இடியாப்ப மாவு, அதாவது கொழுக்கட்டை மாவுன்னு விற்பாங்க, அதை கூட நீங்கள் வாங்கி கொழுக்கட்டை செய்யலாம். இப்போ இந்த மாவில் நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா தலபுலன்னு கொதித்த தண்ணி எடுத்து உடனே டக்குன்னு சேர்த்துக்கோங்க. தண்ணி ஆற விட்டுறாதீங்க. கொதிக்கிற தண்ணி சேர்த்துனா தான் கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நல்லா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரேடியாக ஊற்றிடாதீங்க. அதிகமாக கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் சேர்த்துட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிடறேன். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்குறேன். நல்லா மாவு பாருங்கள் சாஃப்டாக இருக்குது. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இது போல் ஒரு மேஷர் எடுத்துக்கிறேங்க. அதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட இது போல் மேஷர் இருந்தால் அதில் வந்து செய்யுங்க. ஏன்னா மாவு நல்லா சூடாக இருக்கும், கை வைக்க முடியாது. பருப்பு மத்து இருந்தால் அதில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கை வைக்க முடியாததுனால இது சொல்கிறேன் நான். டம்ளர் இருந்தால் கூட அதில் கூட நீங்கள் மாவை மிருதுவாக செய்து கொடுத்துக்கலாம். மேஷரில் 2-3 நிமிஷம் அது போல் செய்துட்டு இப்போ கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. எல்லா மாவும் ஒன்று சேர்ந்து வர்றது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், மாவுடைய பதம் இது போல் இருக்கணுங்க. அப்போ தான் நம்ம கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ சரியாக இருக்குது. திரும்ப இதை மூடி போட்டு வச்சிடுறேன். மாவு காஞ்சிடக்கூடாது, நல்லா மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ நம்ம பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். பூரணம் செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 100 கிராம் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துக்கிறேன். இதில் 2-3 ஏலக்காவும் சேர்த்து லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வறுத்த எள்ளு இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் துருவனது இருக்குது, அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே தேங்காய் எடுத்த கப்பிலே 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை, நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இந்த அளவு சேர்த்துக்கோங்க. இனிப்பு அப்போ தான் பூர்ணம் நல்லா இனிப்பாக இருக்கும். நம்ம மேல் மாவு சப்புன்னு தான் இருக்கும். அதனால் பூர்ணம் கொஞ்சம் இனிப்பாக செஞ்சால் தான் கொழுக்கட்டை சாப்பிட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எவ்வளோ ஈஸியாக பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது கொழுக்கட்டைக்குள்ளே வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சும்மாவே சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ வாழை இலையை ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். அதில் லைட்டாக நெய் அப்ளை பண்ணி கொடுத்துக்கிறேன். நெய் அப்ளை பண்ணி கொடுத்துட்டு சின்னதாக ஒரு சப்பாத்தி அளவுக்கு மாவு எடுத்துக்கிறேன். மாவு எடுத்துகிட்டு நல்லா இது போல் தட்டி கொடுத்துக்கிறேன். ரொம்பவும் மெலிசாக தட்ட வேணாம், ரொம்பவும் மொத்தமாக வேணாம், மீடியமாக தட்டிக்கோங்க. இந்த அளவுக்கு தட்டிக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இதில் நம்ம பூரணம் எடுத்து வச்சுக்கலாம். பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் பூரணம் எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அப்படியே அந்த மாவை, அந்த இலையை அப்படியே மடிச்சிங்கன்னா போதும். ரொம்ப ஈஸியாக இந்த கொழுக்கட்டை செஞ்சிடலாம். நான் இதில் 3 விதமான கொழுக்கட்டை செஞ்சுருக்கேங்க. அது 3மே ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை கொழுக்கட்டை செய்ய. இப்போ பாருங்கள், பூரணத்தை நடுவில் வச்சுட்டு இது போல் மாவை மடித்து கொடுத்தீங்கன்னா போதும். நல்லா சூப்பராக மடிஞ்சு வந்துருச்சு. அந்த ஓரங்கள் இருக்கிறது லைட்டாக எடுத்து கொடுத்துட்டு அந்த ஓரங்கள் குறிப்பாக ஒட்டி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் பூரணம் நல்லா வெந்து வரும்போது வெளியில் வராமல் இருக்கும். இது போல் ஓரத்தில் இருக்க மாவை எடுத்து கொடுத்துட்டு நல்லா இது போல் ஒட்டி கொடுத்துக்கோங்க. பூரணம் வெளியில் கண்டிப்பாக வரக்கூடாது. அப்போ தான் உள்ளரே இருந்தால் தான் கொழுக்கட்டை நல்லா சாப்பிட நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். இதே போல் அடுத்ததும் ரெடி பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதுவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடில் செய்கிறது. பார்த்திங்கன்னா இதே போல் வச்சுட்டு பூரணத்தை சேர்த்துட்டு நம்ம இது போல் செய்து கொடுத்துக்கலாம். ஓரங்கள் இருக்கிறது லைட்டாக எடுத்து கொடுத்துட்டு நல்லா ஒட்டி கொடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது ஒரு சின்னதாக ஒரு அச்சு வச்சு சொல்லியிருக்கேன். உங்கள்கிட்ட ஏதாவது அச்சு இருந்தால் அதில் கூட நீங்கள் செய்துக்கலாம். இதுவும் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே போல் எல்லாத்தையுமே செய்து எடுத்துக்கிறேன். பாருங்கள், எல்லாத்தையுமே செய்து எடுத்துட்டேன். இப்போ சின்னதாக ஒரு அச்சில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இதில் பார்த்திங்கன்னா மாவை எடுத்து வச்சு இது போல் செய்து கொடுத்து இதில் கொஞ்சமாக பூரணம் வச்சுக்கலாம். நம்ம செய்த இந்த நிலக்கடலை பூரணம் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சும்மா சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இது போல் பூரணம் வச்சுட்டு மேலாக கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சு கொடுத்துட்டு நம்ம லைட்டாக நல்லா ஃபுல்லாக எல்லா பக்கட்டும் இது போல் ஒட்டி கொடுத்துட்டு நம்ம திருப்பிக்கலாம். லைட்டாக இது பண்ணிங்கன்னா சூப்பராக வந்துடும். அவ்வளோதாங்க. ரொம்ப சூப்பராக 2 விதமான கொழுக்கட்டை செய்திருக்கேன். ஒரு 5 செஞ்சுருக்கேன் இதில். இப்போ பாருங்கள், மீதம் இவ்வளோ மாவு இருக்குது. இந்த மாவில் கார கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே கடலைப்பருப்பு சேர்த்துட்டு லைட்டாக செவக்கட்டும். இப்போ இதில்
பொடியாக நறுக்குன 2 பச்சை மிளகாய், பொடியாக நறுக்குன கொஞ்சமாக கருவேப்பிலை இதை சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் துருவன தேங்காய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா இதை போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்துக்கிறேன். இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம கார கொழுக்கட்டையில் சேர்க்கணும். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதித்த உடனே அந்த வாழை இலையில் நம்ம செஞ்சோம் பாருங்கள், அந்த கொழுக்கட்டையை எடுத்து வேக வச்சுக்கலாம். இது வெந்துட்டு இருக்கும்போது நம்ம இந்த கார கொழுக்கட்டையை ரெடி பண்ணிடலாம். நம்ம வதக்கி வச்ச இந்த இதெல்லாம் ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துட்டு இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு. நான் ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்துருந்தேன், அது வந்து கம்மியாக தான் இருக்கும். கார கொழுக்கட்டைக்கு கொஞ்சம் உப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக இது போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சரியாக இருக்குது. கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிட்டு இப்போ பிடி கொழுக்கட்டையாக நம்ம பிடிச்சிக்கலாம். ஈஸியாக தான் இருக்கும் இந்த மெத்தட். 2 மெத்தடுமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் இந்த 3 விதமான கொழுக்கட்டையை சொல்லி காட்டியிருக்கேன் பாருங்கள். ஃபுல்லாக எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுட்டேன். இப்போ பார்க்குறேன் இந்த கொழுக்கட்டை நல்லா வெந்துடுச்சு. ஒரு 10 நிமிஷம் அடுப்பை மீடியமாக வச்சு வேக வச்சுக்கிட்டேன். அடுத்தது ரெண்டாவதாக ரெடி பண்ண அந்த கொழுக்கட்டையும் நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுவும் ரெடி ஆயிடுச்சு. மூணாவதாக நம்ம அந்த பிடி கொழுக்கட்டை கார கொழுக்கட்டை இருக்குது பாருங்கள், இதையும் 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா ரொம்ப சூப்பரான 3 விதமான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மெத்தடில் ஈஸியாக பூரணம் ரெடி பண்ணி அடுப்பு பக்கட்டே போகாமல் பூரணம் ரெடி பண்ணி ஈஸியாக செய்து பாருங்கள். கொழுக்கட்டை செய்கிறதும் ரொம்ப ஈஸி, சாப்பிடவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். காலையில் செஞ்சு சாயந்தரம் பார்த்தீங்கன்னாலும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் கார கொழுக்கட்டையும் நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த 3 விதமான கொழுக்கட்டையும் சாப்பிட ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.